நம்பிராஜன் பிரதர், விஸ்வசாந்தி பவனனுடைய ஆதிரத்னம், தீதிஜியினுடைய பாலனியில் பாபாவுடைய ஞானம் கிடச்சி, 92 ஞானம் கிடச்சி, நல்ல ஒரு பாபாவுடைய நம்பிக்கைக்குரிய அன்புக்குரிய உயர்ந்த ஆத்மா, மகானாத்மா, தாரணா மூர்த்தி. நிறைய சொல்லலாம் அவருடைய விசேஷத்தா. தாரணனா அப்படி ஒரு தாரணை, அவரே தன் கையால் சமைச்சு சாப்பிடுவார். பாபாவுக்கு போக் வச்சுட்டு தான் சாப்பிடுவார். சில நேரம் அவரால் மாவெல்லாம் ஆட்ட முடியாது. உடல் நலம்னா கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும்போது என்ன செய்ய முடியும், மாவெல்லாம் ஆட்டி சாப்பிட முடியும். நல்லா இருக்கும்போது அவரே மாவை ஆட்டிக்குவார். வந்து என்கிட்ட கேட்பார், சிஸ்டர் மாவு வாங்கி இட்லி சுட்டு சாப்பிடலாமா அப்படின்னு கேட்பார். நான் யோசிச்சுட்டே இருப்பேன். ஒன்று செய்யின்னு சொல்லுங்கள், இல்லைன்னா இப்படி தான் சொல்லுவார், செய்யின்னு சொல்லுங்கள் இல்லை வேணான்னு சொல்லுங்கள், யோசிச்சுட்டே இருக்காதீங்கன்னு சொல்லுவார். நான் வேணான்னு சொல்லிடுவேன் உடனே. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை அப்படியே தான் நான் செய்ய போகிறேன். நான் எனக்கு கஷ்டம்லாம் நீங்கள் ஒன்றும் யோசிக்காதீங்க, நீங்கள் சொல்லுங்கள், அது போதுன்னு தான் சொல்லுவார். அந்த மாதிரி எந்த ஒன்று ஒரு கேள்வி வந்தாலும் அதை பாபாட்ட கேட்டுட்டு, மீன்ஸ் நிமித்தமானவங்கள்ட்ட கேட்டுட்டு அதுபடி அப்படியே தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறையில் கொண்டு வரக்கூடிய ஆக்ஞாக்காரி குழந்தை. ஒவ்வொரு விஷயத்துலேயும் பாபா 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 தான். முதல்ல தீதிஜி வந்து மவுண்ட் அபு கூட்டிகிட்டு போனாங்க அவரை. அப்போ படி தாதிஜியை மீட் பண்ண வச்சாங்க. அப்போ அவர் வேலை பண்ணிகிட்டு இருந்தார், ஒர்க் ஜாப்பில் இருந்தார். அவருக்கு என்ன ஆசைன்னா வேலையெல்லாம் விட்டுட்டு எப்படி சேவை பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது ஆசையாக இருந்தது. தீதிகிட்ட கேட்டப்போ தீதி வந்து நான் தாதிகிட்ட கேட்டு சொல்கிறேன்னு அவர் தாதி முன்னாடி போய் நிறுத்தினாங்க. தாதி முன்னாடி நிறுத்தி தாதிகிட்டே அந்த கேள்வியை வச்சாங்க, பிரகாஷ்மணி தாதிகிட்ட. தாதி வந்து அப்போ வேலைக்கு போயிட்டு சேவா பண்ணுங்க அப்படின்னு தாதி பிரதருக்கு வந்து டைரக்ஷன் கொடுத்தாங்க. அப்போது அப்படி ஒவ்வொன்றிலையும் பாபா பாபா தான். இப்போ பாபா வீட்டு பக்கத்தில் தான் இருந்தார், இப்போ கொஞ்சம் தொலைவில் இருக்கிறாரு, டெய்லி வர முடியறதில்ல. ஆனாலும் நாடி நரம்பு ஃபுல்லாக பாபா தான் அவருக்கு ஓடிட்டுருக்கு. இப்போ அவர் மூலமாக அனுபவத்தை நம்ம கேட்போம். ஓம் சாந்தி. என் பேர் வந்து நம்பிராஜன். நான் இதுக்கு முன்னால் வந்து ஊட்டியில் ஈபியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஈபியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுனாக்கா, பாபா சொல்லியிருக்காருல்ல, இயற்கையின் சீற்றம் வந்து மொத்தமாக அடிச்சிட்டு போகாது, கொஞ்சம் கொஞ்சம் தான் வரும். அது வந்து இப்போ வரக்கூடிய இயற்கையின் சீற்றம் வந்து ரிகல்சல் ஆரம்பம் தான் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நம்ம அப்போல்லாம் ஞானத்துக்கு வரலண்ணா, அது வந்து 90 நடந்தது. அது இப்போ சொல்கிறாரு. இப்போ சொன்னதுக்கப்புறம் எனக்கு தெரியுது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும்னு சொன்னார். அந்த அந்த இயற்கையின் சீற்றத்தில் வந்து மொத்தம் ஒரு நிலச்சரிவில் வந்து 50 பேர் அவுட்டு. 50 பேரில் என்னுடைய குடும்பத்தில் நான் ஒன்று, மனைவி, ஒரு பையன் இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க. அப்புறம் வந்து என்னுடைய மனைவியும் என்னுடைய பையனும் வந்து 30, பையனுக்கு 30 வயசு. அவங்க 2 போட்டு அமுக்கிருச்சு, எண்ணெய் போட்டு மூடிருச்சு. அப்படியே வந்து கொஞ்சம் வந்து காப்பாற்றினாங்க, அப்படியே புடைக்க வச்சுட்டாங்க எண்ணெயை. அது வந்து 90 நடந்தது. அது நடந்ததுக்கப்புறம் நான் இங்கே வந்து மதுரைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு வந்துட்டேன். வந்து கொஞ்ச நாள் கழித்து பாபா வீட்டிலேருந்து சேர்ந்துட்டேன். பாபா வீட்டுக்கு வந்து 32 வருஷம் ஆச்சு. 32 வருஷமாக அப்படியே பாபா வீட்டுக்கு வர போக ஞானம் கேட்க ரொம்ப இதாக இருந்தேன். யார் வீட்லேயும் போய் சாப்பிட்றதில்ல, செல்ஃப் சர்வீஸ் தான் செஞ்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு வீடு எடுத்து வாடகைக்கிட்டு அப்படியே காலம் தள்ளிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் என்னன்னாக்க, எனக்கு வந்து மூளை வியாதி ஒன்று இருந்தது. அது இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த ஷூட்டுக்கு அப்படி ஏறி இருக்குது. ஏன்னா அங்கே குளிர்ச்சியில் இருந்தது, இங்கே வந்து ஷூட்டுக்கு மூளை வியாதி வந்துருச்சு. அப்படி இப்படியெல்லாம் உட்காந்து பேச முடியாது, இப்போ உட்கார முடியாது, இப்படி சார்ஜ் எடுத்து தான் உட்காரணும். அப்படி மூளை வியாதியில் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டேன். அப்புறம் பாபா வீடு கிடச்சாரு. பாபா இதெல்லாம் எனக்கு தெரியாது, பாபா கிடச்சாரு. பாபா வீட்டுக்கு வந்துட்டேன். பாபா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இல்லாமல் போய் டாக்டர்கிட்ட போனேன், மூளை வியாதி இந்த மாதிரி இருக்குன்னு, ஆப்ரேஷன் பண்ணணுன்னா சரியாக போகும்னு சொன்னார். சரின்னு சொல்லி ஆப்ரேஷன் பண்ணவே இல்லை. அப்புறம் இங்கே வந்த உடனே பாபா வீட்டுக்கு வந்த உடனே கொஞ்ச நாளில் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி இப்போ ஒன்றுமே இல்லை, ஆப்ரேஷன் பண்ணல, ஒன்றும் இல்லை, ஒன்றுமே கிடையாது. இது உண்மையாக சொல்கிறேன், அது அப்படியே போயிடுச்சு.
அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே கழிஞ்சிட்டு நான் வந்தால் போக பாபா வீட்டுக்கு வர போக அப்படியே இது பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா திடீர்னு ஒரு மயக்கம் வந்துக்கிட்டு இருந்தது. அந்த மயக்கம் என்ன மயக்கம்னு ஒன்றுமே தெரியல. டாக்டர்கிட்ட போனாக்கா அது மூளைக்கு போகிற நரம்பில் ரத்த அடைப்பு இருக்குது. அது இந்த இடத்துல அடைப்பு இருக்குது. இங்கே இருக்கிற டாக்டர் சொன்னார், இந்த இடத்துல மூளைக்கு போகிறவங்களால ரத்த அடைப்பு இருக்குது, அது சின்ன ஆப்ரேஷன் பண்ணால் சரியாக போகும்னு நம்ம டாக்டர் சொன்னார். அது வரைக்கும் கொஞ்சம் மாத்திரை கொடுக்குறேன், அதை சாப்பிட்டுக்கிட்டு இருங்கன்னு சொன்னார். சரின்னு சொல்லி மாத்திரை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். அந்த நேரத்துக்கு மாத்திரை சாப்பிடும் முறையும் கொஞ்ச நாளைக்கு இருக்கும், அப்புறம் மறுபடியும் வந்துடும், அப்புறம் கொஞ்ச நாளைக்கு இருக்கும். மதுவனுக்கு போகும்போதெல்லாம் அந்த மாத்திரையோட தான் போகணும், இல்லைனாக்கா மயக்க முடிக்கல் வந்துடுவோம். அந்த மாதிரி தான் கொஞ்ச நாள் இருந்தேன். அப்படியே இருந்து ஆப்ரேஷன் பண்ணல, ஒன்றும் பண்ணல, அப்படியே போயிடுச்சு. அது எப்படி போச்சுன்னு எனக்கும் தெரியல. அது உண்மையாக சொல்கிறேன். அந்த இதுக்கு மூளைக்கு போகிற நரம்பு எங்கள் வீட்டில எல்லாம் எங்கள் அண்ணன்லாம் சொன்னார், மூளைக்கு போகிற நரம்புலாம் ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது, ஏதோ ஒன்று ஆகி போயிடும்னு பண்ணவே இல்லை. அது எப்படி போச்சுன்னு தெரியல. அப்புறம் கொஞ்ச நாள் கழிஞ்சு இப்போ லேட்டஸ்ட்டாக கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அப்படியே இருந்துக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் அப்படியே சீரியஸ் பண்ண போக வர, பாபா வீட்டுக்கு போக வர அப்படியே இருந்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் கால் வலி, மூட்டு வலி வந்துருச்சு எனக்கு. மூட்டு வலி வந்தது இங்கே விஎஸ்பியில் எல்லாத்துக்குமே தெரியும். குச்சி ஒன்றிக்கிட்டு நடந்துக்கிட்டு மூட்டு வலி, முழங்கால மூட்டு வலின்னு சொல்லுவாங்க, அது வந்துருச்சு. சாந்தி டாக்டர்கிட்ட போனேன். அது எலும்பு டாக்டர்கிட்டக்கு சீட்டு கொடுத்தாங்க. அங்கே போய் எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததில் இது 60 வயசுக்கு மேல் போட்டதுக்கு எல்லாத்துக்கும் வரும், இது ஒன்றும் பண்ண முடியாது, இது ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணினாக்கா நீங்கள் குச்சி ஊனிக்கிட்டு அப்படியே நடந்து காலத்தை தள்ளலாம், வேறு ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அது முட்டுக்கால் வலி, தேய்மானம், அந்த முட்டுக்கால் வலி எல்லாத்துக்கும் வருமா, 60 வயசுக்கு மேல் போட்டால் அது வருமா. சரின்னு சொல்லி சாந்திதாக எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததில் அப்படியே கொஞ்சம் இது பண்ண உடனே குச்சி ஊனிக்கிட்டு நடக்கணுன்னா குச்சி ஊனிக்கிட்டே தான் நடந்தேன். ஒரு 4-5 மாதம் குச்சி ஊனிக்கிட்டு தான் நடந்தேன், இப்படியே வந்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அப்படியே இருக்க அந்த இதுவும் சரியாக போச்சு. ஆப்ரேஷன் பண்ணலை, ஒன்றும் பண்ணலை. எப்படி ஆச்சு எனக்கே தான் ஒரு ஆச்சரியம், எப்படி போச்சு, அது என்ன ஆச்சு. இந்த மூட்டு வலி வந்ததே, குச்சி ஊனிக்கிட்டு வந்ததே விஎஸ்பியில் எல்லாத்துக்கும் தெரியும், உமா சிஸ்டருக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். இது அந்த மூட்டு வலியில் இப்போ ஒன்றும் கிடையாது. வயசு 85. இப்போ கிடையாது. ஆப்ரேஷன் பண்ணல, மருந்தும் சாப்பிடல, எந்த இதுவும் கிடையாது இப்போ. அந்த மாதிரி எனக்கு என்ன இது ஆகுதுனாக்கா, இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்னன்னாக்கா, பாபா என் கூட இருக்காரு. அதில் ஒன்று எனக்கே அனுபவம் இருக்குது. நான் தனியாக இல்லை, நான் தனியாக தான் வீடு எடுத்து செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். வேறு யாரு கூடயும் இல்லை, எங்கேயும் சாப்பிட மாட்டேன். என் பொண்ணு ஒன்று இருக்குது, அங்கேயும் கூட போவேன், சாப்பிட மாட்டேன். அந்த மாதிரிலாம் இருந்துக்கிட்டு இருந்தேன். நான் பாபாவோட கூட இருக்கிறது அனுபவம் இருந்துக்கிட்டே இருந்தது. அந்த மாதிரி இது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம பாபா கூட இருக்காரு, இந்த மாதிரி இப்படிலாம் இருந்து நமக்கு இப்படி ஆச்சு சொல்கிறது எனக்கு கொஞ்சம் கூட ஒரு இது இல்லை. அப்புறம் இப்போ நல்லா கொஞ்சம் உடம்பு இதாக தான் இருக்குது, இருந்தாலும் குடிக்குது. கொஞ்சம் வயசு 85 வயசு இருந்துச்சுன்னா கொஞ்சம் இப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னால் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு இது நடக்க முடியாமல் கொஞ்சம் ஒரு இது வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் இதுக்கு முக்கிய காரணம் இது வேற என்னன்னாக்கா பாபா. அதுவும் பார்த்தா என்னன்னாக்கா ஸ்ரீமத்துன்னு ஒன்று சொல்லியிருக்காரு, அது 100க்கு 100 நான் கடைப்பிடிச்சேன். ஸ்ரீமத்து இல்லைன்னாக்கா இதெல்லாம் சரியாகாது. ஸ்ரீமத்துவம் தான் முக்கிய காரணம். பாபா வீட்டுக்கு வந்ததுலேருந்து பாபா என்ன சொல்கிறாரோ அது அப்படியே கேட்பேன். மதுவனுக்கு 25,000 போயிருக்கேன், 25,000 மதுவனுக்கே போயிருக்கேன். அப்புறம் இப்போ போகிறதில்ல, அங்கேயே சொல்லிட்டாங்களாம், இப்போ வயசானவங்களை யாரும் கூட்டி வராங்கன்னு சொல்லிட்டாங்களாம், இப்போ போகிறதில்ல. 25 வாட்டி போயிருக்கேன் மதுவனுக்கு மட்டும், ஒரு வாட்டி 32 வருஷத்தில். அவன் இங்கே இப்போ மதுவனுக்கு போய் 32 வருஷம் எனக்கு இங்கே பாபா வீட்டுக்கு வந்தது. அதில் 25 வருஷம் மதுவனுக்கு போயிட்டு வந்திருக்கேன். அப்படிலாம் அதெல்லாம் நினச்ச பார்க்கும்போது எனக்கே ஒரு மன மகிழ்ச்சி, சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருந்தேன். இப்படிலாம் இருந்தோம், நம்ம கூட யாருமே இல்லை, நம்ம பொண்ணு இருக்குது, அங்கேயும் நான் போகிறது இல்லை, வேறு எந்த உதவியும் இல்லை, நம்ம தலையாக தானே இருக்கோம், பாபா கூட இருக்கார்.
வேற யாரும் கூட இல்லை. எல்லாத்துக்கும் என்னன்னாக்கா மனிதர்களுக்கு மனிதர் உதவி செய்கிறாங்க. எனக்கு 8 மணி மட்டும் என்னன்னாக்கா பாபா உதவி செய்கிறாரு. அது எனக்கு இருக்குது, அனுபவம் இருக்குது. எனக்கு மட்டும் பாபா உதவி செஞ்சிருக்காரு. எல்லாத்துக்கும் மனிதர்களுக்கு மனிதர் உதவி, எனக்கு பாபா உதவி, அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதனால இன்னும் சொல்லிட்டு போனால் கொஞ்சம் அப்படியே இதாகிட்டு இருக்குது. இதெல்லாம் என்னை நான் இதனுடைய முடிக்கிறேன். எல்லாத்துக்கும் எல்லாம் பாபாவுடைய நினைவில் இருந்து என்னோட அதிகமாக பாபாவுடைய ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நிச்சயமாக கிடைக்கும். அவங்களுடைய ஒன்றும் அவங்களுக்கே தெரியாமல் அந்த இது கிடைக்கும், அவங்களுக்கு அந்த அனுபவம் கிடைக்கும். முக்கிய காரணம் ஸ்ரீமத்து பவித்திரதா, அதுதான் ரொம்ப முக்கியம். இதுக்கு பாபா அதுதான் சொல்கிறாரு. பவித்திரதா இல்லைன்னா என்ன தான் பண்ணாலும் ஒன்றும் நடக்காது. அவர் சொல்கிறத அப்படியே கடைப்பிடிக்கணும். அதை நான் கடைப்பிடிச்சிட்டு வந்தேன். அது வரைக்கும் இதில் எல்லாருக்கும் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்கு சிஸ்டர், அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம் 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 வணக்கம். அப்பா எப்போதுமே சொல்வார்ல, ஏக்கு பல் ஏக்கு பரோசா, ஒரே நம்பிக்கை ஒரே சக்தியில் இருங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் பிரதருடைய அனுபவங்கள். நிறைய சேவா பண்ணுவாங்க இங்கே விஎஸ்பியில். சகோதரிகளை எங்கேயா கூட்டிகிட்டு போகணுன்னா கூட்டிகிட்டு போவாங்க, கூட்டிகிட்டு வருவாங்க. அந்த மாதிரி சேவையெல்லாம் நிறைய செய்திருக்கிறாங்க. இப்போ தூரத்தில் போனதுனால பரிவாரம் இல்லைங்கிற ஒரு சின்ன வருத்தமும் இருக்குது. அதனால் பரிவாரத்தை இன்றைக்கி மீட் பண்ணுங்கள்